ஹாய், வெல்கம் பேக் டு அர்ச்கான். நான் இன்ஜினியர் அருளானந்தம், சென்னையிலேருந்து. இன்றைக்கி நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் ஒர்க் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முக்கியமாக இந்த பிளாஸ்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்லாம் முக்கியமாக பார்க்கணுங்கிறத இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சென்னையில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் பிளாஸ்டிங் ஒர்க் ஆக்டிவிட்டி தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. முக்கியமாக பிரிக் ஒர்க்கு வந்து அப் டு பீம் வரைக்கும், ரூஃப் வரைக்கும் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மெயின் நிலவாசல்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முக்கியமாக மெயின் நிலவாசல்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பாட்டம் படியை வந்து நார்மலாக லேபர்லாம் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது இது டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு 6 mm ப்ளையை வச்சு ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், டாப்பு, சைடு, பாட்டம் எல்லாத்தையுமே. இது முக்கியமான பாயிண்ட்டு, ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா பூச்சி விலையை வந்து பண்ணும் பொழுது அதோடய திக்னஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வைப்போம். மேலே பார்த்திங்கன்னா தெரியும், டாப்பு, மிடில், பாட்டம். முக்கியமாக ஒரு 5 அடி மட்டப்பலகையோ இல்லை ஒரு 6 அடி மட்டப்பலகையோ போடுறதுக்கு வசதியாக மினிமம் ஒரு 5 feet உள்ள இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுறோன்னா, முக்கியமாக இப்போ ஒரு ரூம் இருக்குன்னா அதில் ஒரு 90 degree பார்த்து தான் எக்ஸ் டைரெக்ஷன்லேயும் ஒய் டைரெக்ஷன்லேயும் பார்த்துட்டு தான் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து பூச்சி விலையோட திக்னஸை வந்து நிர்ணயம் செய்கிறது. முக்கியமாக இது வந்து ஒரு 12.5 mm, அதாவது ஒரு 1/2 inch உள்ளே தான் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா தான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆக்டிவிட்டியில் இந்த மெட்டல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டோட ஒரு 1 or 2 mm உள்ளே இருக்கலாமே தவிர வெளியில் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமாக நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு 3வது பாயிண்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த காலம் பீமோட பாட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 inch மெஷ் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வைக்க சொல்லியிருப்போம். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன், வாங்க. இதை பார்த்திங்கன்னா தெரியும், இது காங்க்ரீட் காலம், இது பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்கு 2 பக்கமும் இருக்குது. இந்த காங்க்ரீட் காலத்தில் 2 பக்கமும் அதில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் மெஸ்ஸு அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அது இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஃபைபர் மெஸ்ஸு, ஒரு 6 inch வித்து. ஒரு ரோல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 320 அடி கிட்டக்க வரும். ஒரு ரோலே கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபி தான் வரும். 6 inch வித்து, அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 6 inch கிட்டக்க இருக்கும். இந்த ஃபைபர் மெஸ் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்தோட இந்த பிரிக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு கேப் ஒன்று கிடைக்கும். நம்ம மாற்றே வச்சு பூசினாலும் கூட அதில் லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் கிராக் மாதிரி ஃப்யூச்சரில் வரது நீங்கள் பார்க்க முடியும். பூச்சி வேலைலாம் பண்ணதுக்கப்புறம் புது பில்டிங்லேயே வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெஸ்ஸு பார்த்திங்கன்னா வெர்டிகல்லையும் இந்த பீமோட ஹரிசாண்டல் ஜாயிண்ட்லேயும் வைக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். அதே போல் இந்த எலக்ட்ரிக்கல் ஒயிட் கான்டியூட்லேயும் கூட இந்த மெஸ்ஸு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கே ஜங்ஷன் பாக்ஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஒயரிங் இருக்கும்போது 4.5 வாலெல்லாம் ஒயர் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும்பொழுது அந்த கான்டியூட்டில் வந்து அவங்க ஒரு ஸ்ப்ரிங் போட்டு அதை வந்து புல் அவுட் பண்ணுவாங்க. அப்போ இருக்கும்பொழுது கிராக் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இது போல் அந்த மெஸ்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமா நம்ம அந்த பூச்சி வேலையில் பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் பிளாஸ்டருங்கிற ஒரு கெமிக்கல் போன வீடியோவில் கூட நம்ம வந்து இதை சஜஸ்ட் பண்ணியிருப்போம். அதை வந்து 1 பேக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 kg சிமெண்ட் பேக்குக்கு ஒரு 200 ml மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிங்கில் 1:4ங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வாலுக்கு வந்து இதை பிளாஸ்டிங் பண்ணும்பொழுது கிராக்குகளையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். முக்கியமாக சீலிங்லாம் பூசும்போது பார்த்திங்கன்னா இதுமாரி ஹேங்கிங் போட்டுடணும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுமாரி ஹேங்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வாலை நல்லா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா வெட்டாக ஆக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த சிமெண்ட் ஸ்லரியை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ட்ரை மாட்டரை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் அது வந்து ஒரு ரெண்டரிங் ஒரு ஃபினிஷிங் லெவலுக்கு நம்ம அதை கொண்டாட முடியும். சொன்ன பாயிண்ட்டும் உண்மையிலே உங்களுக்கு முக்கியமான தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.